ஒரு பெரிய ஸ்டாரோட படம் வந்து எடிட் டேபிள்லேருந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்தோம். ஆஸ் அன் எடிட்டராக உங்களுடைய கருத்து என்ன அதை பற்றி? பிரதீப் ராகு வந்து அந்த என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர். பட் அது எப்படி சொல்கிறது, இது இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் தான். அவரோட ஸ்டுடியோவில் தான் வெளியே போச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ரொம்ப எல்லாமே ரொம்ப இதான. ஒரு எடிட்டருக்கு இருக்க வேண்டிய நல்ல குவாலிட்டிஸ் என்னென்ன? முதல் விஷயம் பொறுமை. ரொம்ப பொறுமையாக இருக்கும். ஒரு டைரக்டருக்கு அப்புறம் வந்து ஒரு எடிட்டர் தான் மேக்ஸ் எ மேஜர் ரோல், பிளேஸ் எ மேஜர் ரோல் இந்த ஃபிலிம். ஒவ்வொரு சீன் முடிச்சா வந்து நேராக வந்து கேரம் போர்டு விளாடுவாங்க, 100 ரூபா பெட்டு 10 ரூபா பெட்டு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என் ஆஃபீஸ்லேயும் கொண்டு வந்தோம் கேரம் போர்டு விளாடுறது, செஸ் விளாடுறது. இப்போ என்ன ஆச்சுன்னா என் ஆஃபீஸில் போட்ட டைமில் வெறும் கேரம் போர்டு செஸ் மட்டும் தான் விளாட ஆரம்பிச்சு. தாரா, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். வல்லினம், காஷ்மோரா, ஜுங்கா போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் பட தொகுப்பாளர் சாபு ஜோசப் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறீங்க. 50+ மூவிஸ்க்கு வந்துட்டு எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த நிமிஷம் எவ்வளோ உங்களை நினச்சி நீங்களே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இது வந்து அதுவும் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 20 இயர்ஸாக ட்ராவல் பண்ணது நாட் அன் ஈஸி திங் டு டூ. ஏன்னா ஒரே 4 ரூம்குள்ளே உட்காந்து பல படங்கள், பல கதைகள், பல டிரெக்டர்ஸு, பல பர்சன்ஸை மீட் பண்ணி அதுக்குள்ளே ட்ராவல்ஸ் வந்து திரும்பி பார்க்குறதுக்குள்ளே 20 வருஷம், ஆல்மோஸ்ட் 50 ஃபிலிம்ஸ் ஆகிடுச்சு இப்போ. ஸோ இட் வாஸ் லைக் ட்ரீம் கம் ட்ரூ. நிறைய பேருக்கு நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் இது வந்து எனக்கு நடந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களோட ஜேர்னியில் வந்துட்டு நீங்கள் ஒரு எடிட்டராக இருக்கும்போது அந்த மூவியில் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஒரு டைரக்டருக்கு அப்புறம் வந்து ஒரு எடிட்டர் தான் மேக்ஸ் எ மேஜர் ரோல், பிளேஸ் எ மேஜர் ரோல் இந்த ஃபிலிம். அதாவது சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இருக்குது. பட் எப்போவுமே கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஒரு ஸ்கிரிப்டை, ஒரு படமே வந்து ஒரு ரைட்டிங் டேபிளையும் எடிட்டிங் டேபிளும் டிசைட் பண்ண முடியும். ஸோ நம்ம எடிட்டிங் டேபிளில் வரும்போது என்ன தான் ரைட்டிங் டேபிள் அவங்க எழுதிட்டு அது ஷூட் பண்ணிட்டு வரும்போது நம்ம கிட்ட வரும்போது அது நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இன்னும் நம்ம அந்த மெனக்கட்டு என்ன கொடுக்க முடியும், இன்னும் அந்த எமோஷன்ஸை எப்படி கனெக்ட் பண்ண முடியும், ஆடியன்ஸை அவங்களை போர் அடிக்காமல் எப்படி கொடுக்க முடியும், அவங்களை எப்படி என்டர்டெய்னிங்காக கொடுக்க முடியுன்ற சேலஞ்ச் நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஸோ ஒரு 10-15 சீனு மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு எங்கேயுமே போர் அடிக்கூடாது. 1 மணி நேரமாக படம் பார்க்கும்போது எங்கேயும் போர் அடிக்கூடாது. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங் கொடுக்குறோம், எங்கெங்கே பிரச்சனை இருக்குது இந்த படத்தில், எங்கெங்கே ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போராக இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது பெரிய ஒரு இது இருக்குது. அண்ட் மோர் ஓவர் ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபராக ஒரு பெரிய ஷார்ட்டு, நல்ல பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் நமக்கு வைக்க முடியாமல் ஒரு பிரச்சனை இருக்கேன், ஒரு லேகாக இருக்கலாம், ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? மியூசிக் டைரக்டருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்ம கொடுக்குற சைலன்ஸோ நம்ம கொடுக்குற அந்த பேஸும் வந்து மியூசிக் டைரக்டருக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். எண்ட் ஆஃப் தி டே எல்லாருக்குமே வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இந்த படம் இப்படி தான் வரப்போகுது, இங்கே நம்ம டிசைட் பண்ணி தான் இந்த ஒரு ரிசல்ட் வந்து தான் நம்ம தேட்டர்லேயே கொடுக்க போகிறோம். ஸோ அப்போது வந்து எடிட்டர் மேக்ஸ் எ மேஜர் ரோல் இல்லை. அப்போ நமக்கு பயங்கர பொறுப்பு இருக்கும். நம்ம நம்பி இந்த படத்தோட இவ்வளோ பேரோட உழைப்பும் நம்ம கிட்ட தான் வந்து ஃபைண்ட் அவுட்புட்டுக்காக இருக்கும்போது நம்ம இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் டு டூ. நீங்கள் ஒர்க் பண்ண படங்களில் எடிட் டேபிளில் பார்க்கும்போது படம் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். பட் இதே தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ ரிசப்ஷன் இருந்திருக்காது. பட் ஒரு சில படங்கள் வந்து நீங்கள் எடிட் டேபிளில் பார்க்கும்போது ஐயோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமே தோணும். ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலி என்னன்னா, நான் டச்வுட் இதுவரை என்னோட ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னோட படங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த படத்துக்கு ஒரு முடிவு வரும்போது, ரிசல்ட் வரும்போது இந்த படம் இப்படி தான் ரிசப்ஷன் ஆடியன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இப்படி தான் இருக்குன்றது ஆல்மோஸ்ட் என்னோட 50 ஃபிலிம்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 45 ஃபிலிம்ஸ் நான் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இருக்கும். ஆடியன்ஸ் செகண்ட் ஹாஃபில் வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, இல்லை இது நல்லா ஹிட் ஆகும் சார், இது நல்லா ரெஸ்பான்ஸ் சார், நல்லா கிரிட்டிக்காக நல்லாயிருக்கும், நல்லா பேசக்கூடிய படமாக வரும். இப்படி வந்து என்னோட ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிலிம்ஸ்க்கும் வந்து என்னால் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிருக்கு இதுவரை. சில படங்கள் அதையும் மீறி நான் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரித்து சேர் விட்டுலாம் சிரித்து சோஃபா கீழெலாம் வந்து சிரித்த படங்கள் வந்து அங்கே போய் தேட்டரில் போனால் யாருமே சிரிக்காமல் அப்படியே பேன் உட்காந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். பட் ஓகே, அது என்னன்னா ஓகே, அந்த ஒரு காமெடி பொறுத்தவரை எப்போவுமே வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் காமெடி வந்து நம்ம ஒரு 1 year 2 year கழிச்சு அந்த காமெடி போர் அடிச்சிடும்ன்றது எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சது. ஒரு காமெடி ஃபிலிம் தான் இருக்கையில ஏன் கஷ்டம் நான் ஃபீல் பண்ணேன் எடிட்டிங்லேயே. அன்னைக்கு அந்த டைமில் அந்த காமெடி பர்பஸாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பட் காமெடி வந்து ஒரு 1.5 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அதே காமெடி பல படங்களை பிச்சு வந்து இந்த படங்கள் வரும்போது இதெல்லாம் பழைய படத்தை அந்த படத்தை வந்துச்சு பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்திருக்கு. ஸோ அதனால அந்த ஒரு 2 படம் வந்து ரொம்ப எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் ஆல்மோஸ்ட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன லாக்டவுன் உள்பட
அது வந்து பயங்கர கிரிட்டிக்காக பேசப்படும், இதை வந்து கமர்ஷியலாக போகுமா இல்லையான்னு தெரியல. ஆனால் பார்க்குறவங்க எல்லாமே இந்த படம் வந்து கண்டிப்பாக பேசப்படும் சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு இருக்கு, நான் நம்புறேன். ஓகே, அது ரொம்ப சோஃபா விட்டுலாம் கீழே விழுந்து சிரிச்சேன்னு சொன்னீங்களா, அது என்ன சீன் என்னன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா ஏதாவது படத்துல? படம் பேர் சொல்ல முடியாதுல்ல. பட் என்னன்னா அது அது ஒரு பெரிய ஹீரோ நடிச்ச படம். அது சம்பவம், அது கதை கேட்கும் போதுலேருந்தே எல்லாமே என்ஜாய் பண்ண படம். அதுதான் இப்போ நான் மட்டும் இல்லை, அந்த படத்தை ஒர்க் பண்ண சினிமோகிராஃபர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும், எல்லாருமே அந்த படத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் கதை கேட்கும் போதும் ஒர்க் பண்ணும் போதும் ஷூட்டிங் ஸ்பாட்லையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அதான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு பீரியட் எப்பவுமே இந்த மாதிரி படங்கள் வந்து அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல எடுத்து முடிச்சிடணும். ஓகே, ஸோ கதை எப்பவுமே அந்த டைலூட் ஆக இயர்ஸ் போக போக டைலூட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும். ஓகே, பை எனி சான்ஸ் அது காஷ்மோரா மூவியா? சேச்சா இல்ல. இல்லை, ஓகே, காஷ்மோரா நல்ல படம் தாங்க. அது வந்து தீபாவளி ரிலீஸ் ஃபெஸ்டிவல்ல நீங்க இன்னைக்கு அந்த படத்துக்கு ரிவ்யூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அந்த படம் வந்து இனிமேல் ப்ரொடியூசருக்குமே லாபம் கொடுத்த படம் தான், நம்ம எப்படி அதை சொல்ல முடியும்? ஓகே, அதே மாதிரி உங்க ஜேர்னில இந்த ஹார்ட் டிஸ்க் டெலிட் ஆனது, ஃபுட்டேஜ் காணாம போனது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க சந்திச்சிருக்கீங்களா எக்ஸ்பீரியன்ஸ்? நான் அசிஸ்டண்டா இருக்கும் போதே வந்து ஒரு படம், அதாவது அந்த படமும் இந்த மாதிரி ஒரு 2 years வந்து ஷூட்டிங்ல பிரச்சனை வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால நின்று போன படம். நம்ம காமெடி ஆக்டர் விவேக் சார் இருக்கார் இல்லையா, அவர் நடிச்ச ஒரு ஹீரோவை நடிச்ச முதல் படம் சொல்லி அடிப்பேன்னு ஒரு படம். அது வந்து ரொம்ப நாளா வந்து ஷூட்டிங் நடந்து நின்று அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த படத்தோட ஆர்டிஸ்ட் வந்து ஃபுல் படமும் டெலீட் ஆயிடுச்சு. அதாவது நான் சொல்றது 2007 or 2008 அந்த பீரியட்ல டிஜிட்டலுக்கு வந்து சினிமா மாறிட்டு இருக்கு, ஃபிலிம்ல இருந்து டிஜிட்டல் மாறிட்டு இருக்க சமயம். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கும்போது டெக்னிக்கலாக நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அப்போதான் நாங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ இப்போ இந்த மாதிரி கூகுளோ விக்கிபீடியா அந்த மாதிரி இந்த விஷயம் கற்றுக்கல முடியாது இல்லையா. ஸோ நம்ம தேடி கண்டுபிடிச்சி தான் பண்ணணும், யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சு தான் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு டைமில் என்ன ஆச்சு, இந்த படம் வந்து ஆர்டிஸ்ட் வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க அர்ஜென்ட் இந்த படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணணுன்ற ப்ரெஷர், அப்போ தான் அவங்களுக்கு ப்ரொடியூசர் சைட்லேருந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா மியூசிக் டைரக்டர் கிட்ட கொடுத்த தேவா சார் தான் மியூசிக். அதுக்கு தேவா சார் கிட்ட வந்து ஒரு சிடி கொடுத்துருந்தோம் அப்போ மியூசிக் RR வாசிக்க. அந்த RR அந்த சிடி கொண்டு வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணி, அப்போ கீ கோடுன்னு சொல்லுவாங்க, டைம் கோட் மாதிரி. அப்போ ஃபிலிம் கீழே இருக்கும், அது வந்து மேனுவலாக வந்து எழுதணும். அதில் வந்து 14 ரீலுக்கும் உட்காந்து ஒவ்வொரு ரீலுமே வந்து 10 நிமிஷம் 12 நிமிஷம் இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு ஷாட்டுக்கும் மொத்தமாக எழுதி கொண்டு போய் இந்த நெகட்டிவ்ல கட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன எடிட் பண்ணுறோமோ அதை நெகட்டிவ்ல கட் பண்ணுவாங்க. அப்போ அது கொடுக்கும்போது அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க, சார் நான் எப்படி சார் இதை நம்பி பண்ணுறது, எங்களுக்கு கட்லிஸ்ட் கொடு. கட்லிஸ்ட்னா ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டர், நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அது ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகி கொடுக்கும், சிஸ்டம் கொடுக்கும். ஆனால் இப்போ மேனுவல் சிஸ்டம் படம் இல்லாதனால கொடுக்க முடியல. ஸோ நாங்கள் மேனுவல் எழுதி கொடுத்தது பண்ண மாட்டோம். அது இல்லாமல் அதில் வந்து இப்போ ரேம்புன்னு சொல்லுவாங்க, ஸ்பீட் பண்ணுவோம், ஹை ஸ்பீட் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் வந்து எக்ஸாக்டாக அது மிஷின் கொடுத்துருப்போம், நம்ம கொடுக்க முடியாது. ஒன்ஸ் அதில் ஒரு 2 ஃப்ரேம் மிஸ் ஆனால் கூட நான் சிங்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து, பட் இருந்தாலும் இல்லை சார் நம்புங்க கண்டிப்பாக பண்ண முடியும்னு சொல்லி நான் ரொம்ப, இப்போ நான் வந்து அசோசியேட்டாக தான் ஒர்க் பண்ணுறேன், எடிட்டர் கூட ஆகல. இப்போ எங்கள் எடிட்டர் சார் எப்படியாவது இதை என்ன பண்ணிடுங்க, என்ன பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். இப்போ நான் உட்காந்து நானே அப்போ கூட இந்த ஜூனியர்ஸ்லாம் சேர்ந்து மொத்தமாக எடுத்து இந்த ஒர்க் பண்ணி கொடுத்துக்கும் போது அந்த படத்தில் ஒரு பிரச்சனை கூட இல்லாமல் ஃபைனல் கொடுத்தது வந்து பயங்கர சேலஞ்சிங் இருந்தது. ஒரு 2-3 வீக்ஸ் அது வந்து அதுக்காக மெனக்கட்டு பண்ணி ஒரு 1 month கழிச்சு ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஒரு டெலிட் ஆன படத்தை நம்ம ரிகவர் பண்ண முடிஞ்சதுன்றது மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஓகே, நைஸ். நீங்க வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது உங்களோட எடிட்டர் வந்து பக்காவா ஃபுல்லா எடிட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அவங்க இல்லாத டைம்ல நம்ம ஸ்டைலுக்கு ஒன்று பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவங்க இல்லாதப்ப ஏதாவது உங்க ஸ்டைலுக்கு உங்க வெர்ஷனுக்கு கட் பண்ணிருக்கீங்களா? அப்படிதாங்க எல்லாமே பண்ணுவாங்க, எல்லா சிஸ்டம்ஸுமே. என்னன்னா எல்லாருக்கும் சிஸ்டம் இருக்கு, ஃபுட்டேஜ் இருக்கு கையில. ஸோ எதனா ஒன்று ட்ரை பண்ணுவோம்னு சொல்லுவோம், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நான் இப்போ எடிட்டர் விவேக் கிருஷ்ணன் ஒரு மலையாளத்தில் வந்து மிகப்பெரிய எடிட்டர், மஞ்சுமல் பாய்ஸ் ஆவேஷம்லாம் பண்ணவர், அவங்க நேஷனல் வின்னர். நானும் அவரு எல்லாம் வந்து ஒரே டீம். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சிஸ்டம்ல இருந்து ட்ரெய்லர் பண்ண ஆரம்பிப்போம். எதனா ஒரு ட்ரெய்லர் பண்ணலாம்னு சொல்லி ஒரு மியூசிக்கை போட்டு நாங்களே ஒரு ட்ரெய்லர் கட் பண்றது, அப்புறம் நாங்களே வந்து சாங்கை கட் பண்றது, ஃபைட் கட் பண்றது. ஸோ நாங்களே உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருப்போம், இது பண்ணலாமா. இதுல வந்து என்னன்னா நாங்க பண்ணி முடிச்சுட்டு அப்போ வந்து என்னோட வைஃப் வந்து அசிஸ்டண்டா இருந்தாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து நாங்க 2 பேர் காமிப்போம், யார் பண்ணது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி காமிப்போம். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாவே இருந்தது. ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க இது நல்லா இருந்தது, இது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்தது வந்து எங்க எடிட்டர் காமிப்போம், சார் இது நாங்கள் இப்படி ட்ரை பண்ணியிருக்கோம், ஒர்க் அவுட் ஆதான் பாருங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ என்னோட எடிட்டர் ஆந்தனி சார் வந்து நிறைய படங்கள் எடிட்டர் அவர் பார்த்து சொல்லாடே இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்கன்னு. அப்புறம் இன்னும் சதீஷ் அர்ச்சன் ஆட்டோகிராஃப் திருவிழா பண்ண எடிட்டர்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எங்களோட சும்மா இல்லாமல்
நாங்கள் எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ Okay. அது எங்களுக்கு ஒரு போட்டியாகவும் பண்ணோம், அதே டைமில் ஒரு ஜாலி ஃபன்னாகவும் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சோம். அது ஓகே, பட் அது எதுவும் சொல்ல மாட்டாங்களா உங்களோட எடிட்டர்ஸ்? நான் ஏன் லைக் எங்க பெர்மிஷன் இல்லாம நீங்க ஏன் பண்ணீங்கன்ற மாதிரியான? இல்லை, நாங்கள் எப்பவுமே ஒரிஜினல் ஃபுட்டேஜில் பண்ண மாட்டோம், அவங்க பண்ணதில் பண்ண மாட்டோம். நாங்கள் டூப்ளிகேட் காப்பி எடுத்து வச்சு ஓகே நாங்கள் இது வந்து ட்ரை தான் பண்ணுவோம். ஸோ என்றைக்குமே அவங்களோட பண்ண இன்னைக்கு வரையுமே நான் மட்டும் இல்லை, என்னோட அசிஸ்டன்ஸ்க்கு நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன், நான் பண்ண வருஷனில் கை வைக்கக்கூடாது. யாரும் இருந்தாலும் டூப்ளிகேட் காப்பி எடுத்து வச்சு ட்ரை பண்ணுங்க, அதில் எந்த தப்புமே கிடையாது. அப்போ தான் நம்ம கற்றுக்க முடியும். கற்றுக்க தானே பசங்க வந்திருக்காங்க. ஸோ அதே டைமில் நாங்களும் அப்படி தான் இருந்தோம், நாங்கள் கற்றுக்க தான் போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிது. ஸோ எங்களால் இதை ஒன்று ட்ரை பண்ணோம். அது அவங்களுக்கு சிலது பிடிக்கும், சிலது நல்லா இருக்குன்னு. ஆனால் ஆல்மோஸ்ட் என்னை என்கரேஜ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் எடிட்டர்ஸ் வந்து, நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி இருக்க நிறைய அப்போது இன்றைக்கி ரூபன் அப்புறம் லாரன்ஸ் கிஷோர் எல்லாருமே அந்த டைமில் இருக்கும். நிறைய இன்றைக்கி இருக்க எடிட்டர்ஸ் எல்லாருமே அன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸை ஆன்டின் சைடில் ஒர்க் பண்ணுவாங்க தான். ஓகே எங்களால் ஜூனியர்ஸ் தான். ஸோ இன்றைக்கி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேர் தான் எல்லாமே ஆன்டின் சைட் ஸ்கூல்லேருந்து வந்தவங்க தான். ஸோ நாங்கள் எல்லாமே அப்போ அவங்களே என்னோட ஜூனியர்ஸ் சொன்னோம். ஸோ நாங்களாம் வந்து சீனியர்ஸ்னால ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணி சார் கிட்ட காம்போம். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து ஸ்கூலில் பசங்க வரும்போது அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, அப்படி ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துல இருந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கா? லைக் சீனியர் பண்ணதை விட ஜூனியர் பண்ணது வந்து பெஸ்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி படத்துல வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? அப்படி சொல்ல முடியாது. எதனா போர்ஷன்ஸ் ஒரு ட்ரெயிலரில் இந்த கட்ஸ் நல்லா இருந்து இதை யூஸ் பண்ணலாமே, இது நல்லது இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணாங்க. சரி, அதில் அவங்களோட ஜெனரசிட்டி தான் நம்ம வந்து பாராட்டணும். இவன் அசிஸ்டன்ட் பண்ண நான் யூஸ் பண்ணணும், அவங்க அப்படியே விட்டுருந்தா நம்ம டிமோட்டிவேட் ஆகிருப்போம். இந்த கட் நல்லா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்க எடுத்து வைப்பாங்க இல்லையா. சரி, இதுக்கு அர்த்தம் வந்து நாங்கள் வந்து அவங்க எங்களை இது நல்லா இருக்க விஷயம் அவங்களுக்கு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு இன்னைக்கு நானும் அதே மாதிரி தான் இருக்கேன். இப்போ என்னோட அசிஸ்டன்ட் தான் நல்ல விஷயம் நீங்களாம் பண்ணா எடுத்து அப்படி போக்க அவங்க பண்ணாங்களோ இது நல்லா இருக்கடா இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சுப்போம். ஸோ அது இன்னைக்கு நான் சொல்லுவேன், இந்த கட்டை செய்தவர் அவங்க பேர் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கிண்டலாம் பேசுவேன். ஸோ இன்னைக்கும் அது நடக்குது. ஸோ அதில் வந்து ஒன்றும் இஷ்யூ இல்லை. சூப்பர். நடுவில் பேசும்போது உங்களோட ஒய்ஃபும் வந்து அசிஸ்டண்டா இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க, அவங்களும் எடிட்டர் தானா? ஆமா, அவங்களும் ஆன்டனி சைட் எடிட்டரா ஒர்க் பண்ணாங்க. அவங்க 2 படமும் ஒர்க் பண்ணிருக்காங்க. சூப்பர். இப்போ அவங்க வந்து இப்போ இது டிரான்ஸ்லேட்டரா இருக்காங்க. இப்போ ஓகே நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் மாதிரி இணையதளங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம் படங்களுக்கு வந்து இப்போ டிரான்ஸ்லேட்டர்ஸா QC செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. வாவ், கலை குடும்பம் தான் அப்போ. அண்ட் நீங்க வந்து ஒரு 20 years பேக் சினிமா ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். பட் இன்னைக்கு வந்து பயங்கர அப்டேட்டடா இருக்கு. உங்களை நீங்க எப்படி அப்டேட்டடாவே வச்சுக்கிறீங்க? அது மோஸ்ட் சேலஞ்சிங் திங். இப்போ என்னன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிலிம்ல தான் இருந்தோம். மூவி எல்லாம் ஸ்க்ரீன் பேக் மாதிரி எடிட்டிங் மிஷினில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆவிட். அப்போ நான் உள்ள வரும்போது நீங்கள் இதுக்கு வந்தீங்க, ஆவிட் போய் கற்றுக்கோங்க நாங்கள். ஸோ ஆவிட் வந்து கற்றுக்கிட்டோம். அப்புறம் இதுலேயே வந்து ஆவிடுக்கு அப்புறம் FCP, ப்ரீமியர் ப்ரோ, இப்போ எடிட்னோ சாஃப்ட்வேர் இருந்தது. இந்த 4 சாஃப்ட்வேர் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த அப்டேட்டாக அதுலேருந்து ஃபுல்லாக டிஜிட்டல் மயமாயிடுச்சு. ஃபிலிமே இல்லாமல் ஃபுல்லாமே டிஜிட்டல். ஸோ என்னன்னா கொஞ்சமாக டிரான்சிஷன் இருந்தனால அப்போ நம்ம இருக்க டீம் அப்போ வர அசிஸ்டன்ஸோட இன்றைக்குமே எனக்கு சில விஷயங்கள் தெரியல, எனக்கு புரியலன்னா நான் என் அசிஸ்டன்ஸ் கேட்கணும். என்றைக்குமே நான் ஈகோ பார்க்க மாட்டேன். ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா எதுவும் தெரியல கேட்டு தெரிஞ்சுட்டா பிரச்சனையே கிடையாது. ஸோ அதுதான் என்னோட ஹேபிட்டாகவும் இருந்தது. ஸோ எனக்கு இது தெரியல, நான் கற்றுக்கணும், இதை எப்படி என்ன பண்ணுறது, இல்லைனா என்னால் முடிஞ்சாலும் நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன். யூடியூப்பில் போட்டு பார்க்குறதோ இல்லை வேறு எங்கேயாவது தேடி பார்க்குறதோ இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட போய் ஃபோன் பண்ணி கேட்குறதோ. இன்றைக்கி நாங்கள் எடிட்டர்ஸ் எல்லாமே நான் ஒரு 7-8 எடிட்டர்ஸ் நம்ம ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது இது எப்படா பண்ணுறது அப்படி எப்படி. ஸோ நல்ல ஃப்ரெண்ட் பாண்டிங்கோட தான் இருக்கோம் நாங்கள். ஸோ அது வந்து பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி இதில் ஏஐயில் யூஸ் பண்ணி பாருங்கள் சார் நல்லா இருக்குன்னுவாங்க. இல்லை பசங்க வந்து செய்வாங்க ஏஐயில் போனால் இதை எப்படி இது யூஸ் பண்ணலாம்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜியும் நாங்கள் வந்து பசங்களும் சேர்ந்து இன்றைக்கி அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை வந்து அசிஸ்டண்ட்டை சேர்த்துக்கிறதுனால ஸோ எங்களுக்கு அவங்களோட இன்புட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. அண்ட் எடிட்டிங் ஃபீல்டில் வந்துட்டு இப்போ இருக்க டெக்னாலஜியில் இந்த ஏஎல்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார்? ஏஐ வந்து எப்படின்னா விஷயங்களை சீக்கிரம் பண்ண முடியும். பட் இன்ன வரை நம்ம இன்வால்வ் எப்படி பண்ணுறோன்னா, இப்போ ஒரு நான் இப்போ இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற விஷயத்த நான் ப்ராம்ப்ட் பண்ணி சொல்லி கொடுக்க முடியும். இல்லை இந்த க்ளோஸ்அப் மிஸ் ஆகுதா, அந்த க்ளோஸ்அப்க்கு சார் எனக்கு இந்த மாதிரி க்ளோஸ்அப் வேணும்னு சொல்லி ப்ராம்ப்ட் மூலியமாக அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் இதுவரை ஒர்க்கில் யாரும் ஏடிஐ ரெஃபரன்ஸ் இது பண்ணல. நம்ம எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக பண்ணல, பட் வீடியோ ரெஃபரன்ஸ் கொடுக்குறதோ இல்லை இந்த விஷயங்கள் வந்து சீக்கிரம் பண்ண ஃபைட் வந்து இப்படி கட் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்குமே தவிர பட் முழுக்க ஏஐலே பண்ண எடிட்டாக இதுவரை எந்த படமும் வந்து பண்ணல இதுவரை. ஆனால் ஏஐ யூஸ் பண்ணி அந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி என்ன விஷயங்கள் பண்ண முடியும், இதை இன்னும் அழகுப்படுத்த முடியுமா, இன்னும் கொஞ்சம் க்ரிஸ் பண்ண முடியுமா, இல்லை என்ன இந்த மாதிரி க்ளோஸ்அப் சேர்க்க முடியுமா, ஒயிட் ஷார்ட்ஸ் இப்படி தான் நல்லாயிருக்கும், இப்படி ரெஃபரன்ஸை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ. ஓகே. அண்ட் ஒரு சில விஷயங்கள் டெக்னிக்கலாக எங்களுக்கு தெரியாதனால கேட்குறோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு படத்தில் ஒரு சின்ன டைலாக் எடுக்காமல் வந்துட்டாங்க அப்படின்னா அது நம்ம ஏஐல போட்டு டைலாக் பேசின மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏஐல பண்ண முடியும். இப்போ என்னன்னா நாங்கள் யூஸ்வலாக எப்படின்னா மொபைல் நாங்களே ரெக்கார்ட் பண்ணி
நாங்கள் சும்மா ரெஃபரன்ஸ் வாய்ஸ் வைப்போம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி இப்போ அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்னா அந்த வாய்ஸை போட்டு இதே மாதிரி வேணும்னு சொன்னால் அதே மாதிரி ரெஃபரன்ஸில் ஏஐல கொடுத்துருவோம். நீங்கள் டைரக்டரோ இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டரோ இல்லை ஒரு பொண்ணு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்களோ அவங்களோட வாய்ஸை கொண்டு வந்து போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவோம். சரி, இது ஃபில்லிங்க்கு வச்சிருவோம் இல்லை வாய்ஸ் ஓவர்லேப் வச்சிருவோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேரில் போட்டு எனக்கு இது வந்து கௌதம் மேனன் இது வாய்ஸ் மாதிரி ஓரில் வேணும், இல்லை இப்போ சிம்பு மாதிரி வேணும், இல்லை வேறு யாரோ நல்ல பேஸ் வாய்ஸ் வேணும், இந்த மாதிரி இல்லை அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஏஐல போட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ தட் எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக வேலை முடியுது. ஓகே. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு பயங்கரமான ஒரு இஷ்யூ வந்து நம்ம பார்த்தோம் தமிழ் சினிமாவில். ஒரு பெரிய ஸ்டாரோட படம் வந்து எடிட்டேபிள்லேருந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்தோம். ஆஸ் அன் எடிட்டராக உங்களுடைய கருத்து என்ன அதை பற்றி? பிரதீப் ராகு வந்து அந்த என்னோட ஃப்ரெண்டு தான் அவர். பட் அது எப்படி சொல்கிறது, இது இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் தான். அவரோட ஸ்டுடியோவில் தான் வெளியே போச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ரொம்ப எல்லாமே ரொம்ப இதானாங்க. பட் இந்த மாதிரி இன்சிடென்ட் யூஸ்வலாக எப்போவுமே எல்லா படத்துக்கும் நடக்காது, இதுவரையும் நடந்ததும் கிடையாது. எப்போவுமே இந்த ஹேக் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக நடக்கிற விஷயங்கள் தான். பட் இது நடந்தது கிடையாது. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது இப்போ எங்களுக்கு என்னன்னா, இந்த செக்யூரிட்டி நாங்கள் என்ன தான் செக்யூரிட்டி பண்ணாலும் என்ன தான் நம்ம வந்து அதுக்கான மெனக்கட்டு பண்ணாலும் சில விஷயங்கள் நான் இப்போ என் அசிஸ்டன்ட்கிட்டே வந்து யூஸ்வலாகவே எப்படின்னா வந்து சாங்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு திங்ஸ். இப்போ நான் ஒரு ஃபைட் அனுப்பணும், டேரக்டர் நம்பர் ரெஃபரன்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டியதாக இருக்குது. முன்னே வந்து அதுக்கான செக்யூர்டாக ஒரு பர்சன் கிட்ட கொடுத்து அனுப்புவோம். இப்போ வந்து இமீடியட்டாக வேணுன்றதால உடனே என்ன பண்ணுவோம், சார் சாங் எடிட் முடிஞ்சிச்சா சார் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுங்க சார் அவங்களே கேட்பாங்க. இப்போ நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி முன்னையாவது மெயில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மெயில் பண்ண கூட டைம் கிடையாது. இமீடியட்டாக பார்க்கணும், இமீடியட்டாக ட்ரெய்லர் பண்ணணுமா உடனே வாட்ஸ்அப்பு, மியூசிக் டேரக்டர்கிட்ட வர ரெஃபரன்ஸும் வாட்ஸ்அப். ஸோ இப்படி வந்து டிஜிட்டல் வளர நம்ம என்ன பண்ணோம்னா அந்த செக்யூர்டை பண்ணுறது வந்து ரொம்ப நமக்கு தான் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஒரு அவ்வளோ பிஸியாக இருக்க எடிட்டர் வந்து எல்லா படத்தையும் பர்சனலாக அவ்வளோ விஷயமா பார்த்தா இவ்வளோ வருஷமாக அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது இது ரியலி அன்ஃபார்ச்சுனேட் தான். பட் இனிமேல் அது நடக்காது, இனிமேல் நடக்கவும் முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்மளோட எடிட் ஷூட்டில் யாரை வேலைக்கு வைக்கிறோம், நம்ம எடிட் ஷூட்டை எப்படி லாக் பண்ணி வைக்கிறோன்றது நம்ம இனிமேல் இன்னும் பர்சனல் கேர் எடுத்து பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு எடிட்டராக எப்பவுமே எடிட் ஷூட்லேயே இருக்கோமே, ஒரு சேஞ்சுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் போயிட்டு ஏன்டா இங்கே வந்தோம் அப்படின்னு ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கா? யூஸ்வலாகவே நான் வந்து ஸ்பாட் ரொம்ப கம்மியாக தான் போவேன். ஓகே. நான் முதல் படத்தில் வள்ளி நம்ம அப்புறம் காஷ்மோரா மாதிரி படங்கள்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது என்னன்னா பயங்கரமான வெயில்லாம் அது கிரவுண்டில் ஒரு வார் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று காஷ்மோரில் எடுத்தாங்க. செம்ம, அதாவது ஒரு 40-50 பேர் வார் சீக்வன்ஸ் எடுக்கும்போது பயங்கரமான வெயில், உட்காரவே முடியாது. சம்மர் இந்த மே மந்த் இது. அதே மாதிரி பாஸ்கெட் பால் வள்ளினம் பண்ணும்போது அதே மாதிரி பயங்கரமான வெயில், உட்கார புழுங்கித்தா, அதாவது அந்த நிமிஷம் மூஞ்சிலையும் கிழியும். ஆர்டிஸ்டும் ரொம்ப பாவம், அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். கட் பண்ணால் ரொம்ப நாள் கழிச்சு சரி ரொம்ப நாள் ஆச்சு ஷூட்டிங் ஸ்பாட். நான் வருவேன் பட் ரொம்ப ரெகுலராக வந்து லாங் டேஸ் இருக்க மாட்டேன். சரி சப்தம் சொல்லிகிட்டே இருந்தாங்க, சார் வாங்க வாங்கன்னு சொல்லி சப்தம் ஷூட்டிங் ஸ்பாட் போனேன். அது வந்து 3 நாள் ஷூட் பண்ணாங்க. நான் போனது டிசம்பர் ஜான்ல இருக்கும். பயங்கரமான பனினா 8 degrees 70 அந்த மாதிரி இருக்குது. அதில் 5 அடியில் இருக்கவங்களே தெரியல, அந்த அளவு ஃபாக் வந்து இதாக இருந்தது. ஸோ ஒரு மதியானம் சொல்ல 11 o'clock இந்த ஆஃப்டர்நூன். ஸோ காரில் போகிறோம். காரில் அங்கே 40 minutes ட்ராவல் ஆகி நேராக அங்கேருந்து ஒரு 20 minutes வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போனோம். தனி வீடு, அந்த வீட்டில் வந்து ஷூட்டிங் உள்ளே நடக்குது. வெளியே யாருமே இல்லை, ஒரு 4-5 பேர் மட்டும் தான் இருக்காங்க. என்னன்னா அந்த இடத்துல வந்து எப்போனா புலி வரும்னு வாங்கலாம், கரடி வரும்னு வாங்கலாம், பைசன் வருதுன்னு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான, அது உண்மையாக போயான்னு தெரியாது, பயங்கரமாக பில்டப் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து பிளாக் கிளாத் போட்டு வீடியோ மூடி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கிளாத்துக்குள்ளே உள்ளே போனால் ஃபுல் வீடுக்குள்ளே ஷூட்டிங் நடக்குது. சரி, அப்போ வந்து சும்மா ரொம்ப நேரம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் கொஞ்சம் இருக்கும். சொல்லி ரிலாக்ஸ் பண்ணேன். சரி வாஷ்ரூம் போகலாமா, இப்படி வெளியே வரலான்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு பையன் ஒருத்தர், சார் பார்த்து போங்க சார், ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். இப்போ தான் சார் கரடி வந்து ஒருத்தனை அடிச்சது சார், அதனால் இது பண்ணாங்க, பார்த்து போங்க சார் வந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப பதற்றம் ஆச்சு. ஒரு 6 o'clock 7 o'clock ஆக நைட் ஆக சுத்தமாக யாருமே இல்லை. இத்தனையும் யூனிட்டில் இருக்காங்க. பட் நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எனக்கு என்ன மைண்டில் ஓடுதுன்னா, இதுக்கப்புறம் கிளம்பி அந்த 20 minutes அந்த ஒத்தியாடி பாதையில் வண்டி போகணும், அதுக்கப்புறம் 40 minutes வீட்டுக்கு ஹோட்டலுக்குள்ளே போனால் போதுன்ற மைண்ட் வந்துட்டேன். நைட்டு 7, 8, 9, 10 அது 10 o'clock ஷூட்டிங் முடியும் பார்த்தா சார் அறிவன் சார் வந்து 2 o'clock வரை ஷூட்டிங் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாரு. எனக்கு மைண்டு பூரா படத்தில் இல்லை. எனக்கு எப்படியா எனக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டுன்ற மைண்ட் செட் ஆயிடுச்சு. எல்லாம் கடைசி ஷாட் எடுக்கிறாங்க. 2 o'clock ஆயிடுச்சு. கடைசி ஷாட் எடுத்து ஹீரோ வந்து தேடிட்டு வர மாதிரி ஷாட்டு. இதோட முடிதுற அப்பாடா வீட்டுக்கு போகலான்ற. ஏன்னா எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து பால்பிட்டேஷன் மாதிரி ஆயிடுச்சு. வெளியில் வந்து அவ்வளோ பனி வந்து யாருமே எப்படி போவோம், எதிர்க்க ஆளே தெரியல. நைட்டு வர 2 மணி, காடு,
எப்படி இவ்வளோ பயமுத்துறாங்க, நல்லபடியாக போய் சேர்ந்துருமா வீட்டுக்குன்ற மாதிரி ஃபீல் இருக்கும்போது 2 மணிக்கு அப்பா ஷார்ட் முடிஞ்சது அப்படின்னா சார் வந்து இன்னும் ரீடேக் போயிடலாமா அப்படின்னு இருப்பாருங்க. எனக்கு செம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு சார் தயவுசெய்து இந்த ஷார்ட்டில் முடிச்சிருங்க, என்னால் முடியல அப்படின்னு முடிச்சிருங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சு திருப்பி போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தா கும் இருட்டு. அந்த இடத்துல வந்து வெறும் யூனிட் வண்டி ஒவ்வொன்றா மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே. நான் வண்டியில் ஏறி உட்காந்து நானும் டிரைவர் மட்டும் தான். நான் சொல்லிட்டேன், நான் இந்த வண்டியில் வரல, டிரைவரோட வண்டியில் போகிறேன். எனக்கு எப்படி ஆச்சுன்னா இதுவரையும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே லைஃப்ல. ஸோ வரேன், சுத்தமாக ஒன்றுமே தெரியல. எங்க பல்லருக்கு மேலே டிரைவர் தான் எங்களை உண்மையிலேயே அன்னைக்கு நல்லபடியாக எங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு. ஸோ பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். இத்தனைக்கும் நம்ம மூணார் தான் நம்ம ஒன்றும் காஷ்மீரோ போகல, எங்கேயும் போகல. பட் இருந்தாலும் அந்த இடம் வந்து சொல்ல முடியாத அளவு பயமா இருந்தது. அந்த சவுண்டு, அந்த விஷயம் எல்லாமே அந்த காட்டுக்குள்ள 20 மினிட்ஸ் வெளியே வந்து அந்த ரோட்ல இருந்து இடம் எல்லாமே மலை, இது மவுண்டன்ஸ்ல லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த படம். பட் உங்களோட ஒர்க் எப்படின்னா காலையில 10 மணிலிருந்து நைட் அந்த ஒர்க் முடிகிற வரைக்கும் உங்களோட ஸ்டுடியோக்குள்ளேயே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு க்ளோஸ்டான ஸ்பேஸ்ல இருக்கும்போது உங்களோட பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி உங்களை என்டர்டெயின் பண்ணிப்பீங்க, அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்? இல்லை, அது ரொம்ப மேஜர் போர்ஷன்ஸ் ஷூட் பண்ண போகிறோமே, எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான இப்போ டிஎன்ஏ மாதிரி படம் இருக்குங்களேன், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா நான் இந்த டிராவல் டைமில் என்ன பண்ணுவோம், கார்லேயோ இல்லை இதுலேயோ போகும்போது அந்த தகுந்த மாதிரி சாங்ஸ் ஒன்று வச்சுப்பேன். காரில் போகும்போது இல்லை பைக்கில் போகும்போதும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு அந்த சாங்ஸ் வந்து ரொமான்டிக் சீன் பண்ணுவோம் இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸ் கேட்டே போயிடுவேன். ஸோ அங்கே உள்ளே போய்ட்டு அதை மென்டலி ப்ரிப்பேர் ஆகிடுவேன். ஸோ அந்த மூடுக்கு வந்துடுவேன். ஸோ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த மூடில் போய் உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு என்னென்னா மேஜராக வந்து என்னோட டீமை வந்து அந்த மாதிரி நான் வச்சுப்பேன். ரொம்ப கம்ஃபர்ட்டாக அவங்கள கலாய்ச்சிட்டு பேசுகிறதோ இல்லை அவங்க இது பண்ணுறதோ. ஸோ அந்த மாதிரி ஒரு யங் டீமாக வச்சுருக்கனால அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் இவ்வளோ வருஷமாக நம்ம பழகிட்டோம். வர ஒரு ரூம்குள்ளே போனால் சேஃப்டியாக உட்காந்து பண்ணுறோமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒரு 1.5 hours கழிச்சு திருப்பி வெளியே வர்றது, ரிலாக்ஸ் பண்ணுறது, திருப்பி ஜாலியாக இன்னும் இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஆந்தனி சாயோட அஸ்டனாக இருக்கும்போது தான் வந்து கேரம் போர்டு விளாடுவோம். கேரம் போர்டு, செஸ்ஸு, ஒவ்வொரு சீன் முடிச்ச வந்து நேராக வந்து கேரம் போர்டு விளாடுவாங்க. 100 ரூபா பெட்டு, 10 ரூபா பெட்டு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என் ஆஃபீஸ்லேயும் கொண்டு வந்தோம் கேரம் போர்டு விளாடுறது, செஸ் விளாடுறது. இப்போ என்ன ஆச்சுன்னா என் ஆஃபீஸில் போகிற டைமில் வெறும் கேரம் போர்டு, செஸ் மட்டும் தான் விளாட ஆரம்பிச்சு எடிட்டிங் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் சமையல்காரனாவே அந்த மாதிரி வரோம். காலை 8 மணிக்கு 6 மணிக்கு கேரம் போர்டு ஒன்று கேட்கும் என் ஆஃபீஸில். அப்போ இது வரைக்கும் ஒன்று சொல்லி கேரம் போர்டு தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சும்மா இப்போ என்ன ஆச்சுன்னா ரிலாக்ஸாக வந்து இப்போ யூடியூப்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போது வைஃபைலாம் கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க என்ன சீன்ஸ் பார்க்கணும், படம் பார்க்குறது, ரெஃபரன்ஸ் எடுக்கிறது, இல்லை அந்த சாங்ஸ் கேட்குறது, அந்த மாதிரி போட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்கு இன்னும் இன்ஃபேக்ட் இந்த ஷூட்டிங் நான் சொன்னேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த வெயில் மழைலாம் கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு சேஃப்னு தோன்றதுனால நீங்களாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் ஆனால் இந்த மாதிரி க்ளோஸ் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அடிக்ஷன் இருக்கும், டீ காஃபின்ற மாதிரி. அந்த மாதிரி உங்களோட அடிக்ஷன் ரொம்ப டீ காஃபியில் இருந்தது, இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஸோ என்னாச்சுன்னா முன்ன வந்து ஒவ்வொரு பிரேக்குக்கும் டீ அப்படி போயிட்டு இருந்த சமயத்தில் வந்து டீயை நிறுத்திட்டு இல்லை பர்பஸாக நம்ம டீ நிறுத்தணும்னு சொல்லி டீயை நிறுத்திட்டு நடு சூப்பு குடிக்க ஆரம்பித்தோம், ஜூஸ் குடிக்க ஆரம்பித்தோம். இப்போ வந்து அதுவும் இல்லாமல் ஓகே அதுல என்ன அப்படி ஒன்று அடிக்ட் ஆகணும்னு சொல்லி ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். எதுவுமே இல்லாமல் நார்மலாக ஆமாம் ட்ரை பண்ணுவோமே. மார்னிங் ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீ, இப்படி ஒரு ப்ராக்டிஸ் இப்போ கடந்த ஒரு 1.5 வருஷமா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அண்ட் யூஸ்வலாக நீங்கள் வந்து படங்கள் எடிட் பண்ணும்போது அந்த கதைக்குள்ளே போய் உங்களை மறந்து என்னைக்காவது ஒரு எமோஷனல் சீனில் அழுகிறது அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? எடிட் பண்ணும்போது என்னன்னா நிறைய டேக்ஸ் பார்ப்போம், நிறைய வியூஸ் பார்ப்போம். எடிட் பண்ணி முடிச்ச அப்புறம் எனக்கு எப்போ ஃபீல் ஆகும்னா நம்ம பண்ணி இந்த சீக்வன்ஸில் இப்படி கிளாப் வரும்டா அப்படின்னு நினச்சி இருக்கிற சமயத்தில் உண்மையிலே தேட்டரில் கிளாப்ஸ் தட்டினா நம்ம அப்போ ரொம்ப எமோஷனாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு எடிட்டராகவோ ஒரு ஃபிலிம் மேக்கராகவும் இருக்க ஹாப்பினஸ். ஸோ ஏன்னா நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு ரஷ்ஷை பார்த்துருவோம். ரஷ்ஷை பார்த்து முடிச்சு அதுக்கப்புறம் வந்து இப்படி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாக்டவுன்லேயே வந்து ஒரு கிளைமேக்ஸ் சீனா பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனாக இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு எடிட் பண்ணும்போது எனக்கு தெரியல. எடிட் பண்ணி முடிச்சு நான் ஆக்சுவலி அந்த சீன் எடிட் பண்ணும்போது அசிஸ்டன்ஸ் வெளியே அமிச்சிட்டேன். நான் ஒன்று எடிட் பண்ணி காமிக்கணும் உங்களுக்கு வந்து பாருங்களா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேன். இப்போ எடிட் பண்ணி முடிச்ச அப்புறம் ப்ளேபேக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனாக இருந்தது. ஆக்சுவலி அந்த லாக்டவுனில் கிளைமேக்ஸ் போய் ரொம்ப ஃபீலாக இருந்தது எனக்கு. அதே மாதிரி அதுக்கு ரிசீவ் பண்ண ரெஸ்பான்ஸுமே எனக்கு வந்து தேட்டரில் வந்து அதே மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது இல்லாமல் சில படங்கள் வந்து ரஷ்ய நிறைய பார்ப்போம், நிறைய விஷயம் பார்த்து ஒரு தடவை 2 தடவை பார்த்தா நம்ம எமோஷன் ஒவ்வொரு தடவை எமோஷன் ஆக முடியாது இல்லையா. அப்படி ஒவ்வொரு தடவை எமோஷன் ஆனது வந்து டிஎன்ஏ படத்தில் வந்து நம்ம பாப்பா ஆனதுன்னு கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோயின் கத்துவாங்க. அந்த போர்ஷன் வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த எமோஷனா இருக்கும். இவ்வளோ தடவை பார்த்தாலுமே அந்த வரும்போது இப்போ சொல்லும் போது எனக்கு அந்த மொமெண்ட் கூஸ் பம்ப்ஸ் வரும். ஏன்னா அது அந்த சீக்வன்ஸ் அந்த ப்ரெஷர் அவ்வளோ அழகாக அந்த பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ அதுங்க அந்த மொமெண்ட் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஓகே. ஸோ கிட்டத்தட்ட வந்து 50 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள்ல அதிகமான வெர்ஷன்ஸ் கட் பண்ண படம் எது?
ஐயோ, அது சொல்ல முடியாது. மோஸ்ட் எடிட்டட். இல்ல, நிறைய படங்கள் இருக்கு அந்த மாதிரி 100க்கும் அதிகமான வெர்ஷன்ஸ் பண்ண படங்கள் இருக்கு, ஆனால் அது சொல்ல முடியாது. பட் என்னன்னா மென்டலி டயர்ட் ஆகிட்டு அந்த படம் பண்ணி, ஃபிசிக்கலியும் டயர்ட் ஆகிட்டோம் அந்த படம் பண்ணி. ஸோ இனிமேல் அந்த டைரக்டர் கூப்பிட்டா படம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிங்களா ஆயிட்டோம். ஸோ எந்த படம் சார்? இல்லை, அது சொல்லிட்டு அது எப்படி, அதான் நீங்க ஒரு நேரம் மாதிரி கேட்டால் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் அது என்ன காரணம், எதனால? அது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு டெபியூ டைரக்டர், ஸோ அவரோட முயற்சிகள் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவர் தப்பு சொல்ல, அவரோட லைஃப் அது என்னோட லைஃபும். ஸோ 2 பேரும் சேர்ந்து இன்வால்வ் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஐ காட் என்ன சொல்கிறது, ரொம்ப நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அவரும் கன்ஃபியூஸ் ஆகிடும், நம்மளும் கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ இது நம்ம நல்லா இருக்க நல்லா இல்லையா, நமக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் போயிடும். நான் சொன்னேன், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் 50 ஃபிலிம்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். இந்த 45 ஃபிலிம்ஸ் மட்டும் பக்காவாக இருக்குது. இந்த 5 ஃபிலிம்ஸில் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் குழப்பங்கள் வரதான் செய்யும். ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து யார் ரீசன் சொல்ல முடியாது. ஒரு வேளை அவங்க நினைச்சது ஒண்ணுமே எடுக்க முடியலையா, இல்லை அவங்க நினைச்சது நம்மளால கொடுக்க முடியலையான்ற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, நம்மளும் ட்ரை பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியும், நான் என்ன சொல்லுறேன் அவரு புரியாம பர்டிகுலர் ஸ்ட்ரக் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க என் அசிஸ்டன்ட் வச்சு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு என்ன சொல்றது, ட்ரையல் அண்ட் எரர்லயே அந்த படம் போச்சு. ஓகே. அண்ட் உங்களோட ஜேர்னில ஏதாவது ஒரு படம் வந்துட்டு உங்க டேலண்ட்டுக்கு இது ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி படம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? நிறைய படங்கள், ஒவ்வொரு வல்லினமே எனக்கு என்னோட இதுதான். ஏன்னா அது பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் மை கேரியர். என்னோட 2வது ஃபர்ஸ்ட் ஆண்மை தள்ளும் ஒரு படம், அதுவுமே ரொம்ப சேலஞ்சிங்கான ஃபிலிம். இப்போ வல்லினம் ஒரு நாள் கூத்துலாம் வந்து 3 கதையே இருக்கும். ஒரு நாள் கூத்துல தமிழுக்கு என்ன அதே மாதிரி தான் பேரலா நடக்கிற கதைகள் இருக்கும். அப்புறம் அதுமாதிரி என்னோட ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸோட ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் நிறைய இருக்கும். என்றைக்குமே வந்து இந்த படமா சூப்பர் படங்கன்னு சொல்கிற கூடிய கதைகளாமே எனக்கு கிடைச்சிருக்கு. மகாமுனியாக இருக்கட்டும், ரசவாதி, ஃபரானா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஓரியன்ட். கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு 4 சாங் 5 ஃபைட்டில் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஓடிடும். அப்புறம் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் எமோஷன்ஸ், இப்படி படங்கள் கம்ப்ளீட் ஆகிடும். 1.5 மணி நேரம் ஓடிடலாம். ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து மகாமுனிலாம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பயங்கர சேலஞ்சு. ரொம்ப படமே ஸ்லோ பேசலாம், சிங்கிள் ஷாட் தான் இருக்கும். அந்த ஆடியன்ஸ்க்கும் வந்து என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும், போர் அடிக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் ஒரு சீன் வந்து 18 நிமிஷம் சீன் இருக்குது. வெறும் ஆரியாவும் இந்துஜா மட்டும் பேசுகிற சீன் 18 நிமிஷம். அது கிறிஸ் பண்ணி ஏன்னா 2 பேரும் பேசிட்டு மட்டும் தான் இருப்பாங்க. அவனோட கதையை அப்படியே சொல்லுவான், அவன் மகான்ற கேரக்டர் அவன் கதையை சொல்லுவோம். ஸோ இதை வந்து கிறிஸ் பண்ணி 6 நிமிஷமும் கொண்டு வரணும். ஸோ இப்படி நமக்கு வந்து ஒவ்வொரு படமும் வந்து சேலஞ்ச் தான். இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆன லாக்டவுன்ல இருந்து அதுக்கு முன்னால் வடம்னு இப்போ ரீசெண்டாக ஒரு கமர்ஷியல் படம் தான். அது மொத்தமாக ஒரு மாடோட இதை கொண்டு வந்து கொடுத்துறாங்க. மாட்டு அந்த வடம்ன்ற இது இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து கொடுத்துறாங்க. ஜல்லிக்கட்டு விஷயம் ஃபுட்டேஜ். அந்த ஜல்லிக்கட்டை 4 போர்ஷனாக இருக்கும் படத்துல. ஸோ 4 போர்ஷன் பிரித்து இதெல்லாம் வந்து இந்த மாடு, இதெல்லாம் இந்த போர்ஷன் வச்சுக்கலாம், இதெல்லாம் இந்த போர்ஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிரித்து அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி வச்சோம். இன்னொரு படத்தில் வந்து 4 சாங் மாண்டேஜ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ ஷூட்டிங்ல முடிஞ்சு அப்புறம் 1 வருஷம் கழிச்சு சாங்ஸ் கிடைச்சது. ஓகே. அந்த சாங்ஸ் தகுந்தமே மானிச்சு பிரித்து எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் ஒரு சேலஞ்ச் எனக்கு கொடுத்துட்டே இருக்கு. பட் அதை என்ஜாய் பண்ணுறேன். இது ஏதோ வந்தோமா ஒரு கமர்ஷியல் படம் பண்ணோமா அப்படி இல்லாமல் இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது நான் தரோவா என்ஜாய் பண்ணுறேன். சூப்பர். பட் சம் சீன்ஸ் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணும்போது சார், இப்போ ஒரு சீன் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா எமோஷ்னலாக அது வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு சைடு பார்த்தா கமர்ஷியலாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். இது ரெண்டுத்தில் நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்க? சரி, நான் ரொம்ப கமர்ஷியலான பர்சனுங்க. எனக்கு அதுதான் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஓப்பனாக சொல்ல போனால் நான் படங்கள் பார்க்குறதுக்கு எமோஷன், நான் போய் படம் பார்க்க என்னோட படங்கள் அல்லாத போய் படங்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும்னா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான் போய் பார்க்க விரும்புவேன். நான் ரொம்ப ஸ்லோ பேஸ் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன். பட் லைக் எனக்கு வந்து அது தண்டனையானு தெரியல, எனக்கு அந்த மாதிரி படங்கள் தான் வரும். பட் அது கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான் எனக்கு நான் பார்க்கவும் என்ஜாய் ஒர்க் பண்ணவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி படங்கள் ஒர்க் பண்ண பிடிக்காதனால எனக்கு சேலஞ்சாக வருது. ஸோ அதை சேலஞ்ச் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் சார், ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணும்போது அந்த ஃபுட்டேஜஸ் நிறைய இருக்கும்ல. இப்போ வேற டிஜிட்டலாக வந்துட்டதால 3 ஃபோட்டோக்கே நாங்கள் 90 ஃபோட்டோ எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டேஜஸ் நிறைய இருக்கும்போது அது செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஜட்மெண்ட்க்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்ப்பீங்க அந்த சீனில்? ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அந்த மூடு, அவங்களோட இந்த கதைக்குள்ளே என்ன தேவைப்படுறது அது கொடுக்குறாங்களா, இது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுது, எமோஷனல் ஒர்க் அவுட் ஆகுதா, காமெடியாக ஒர்க் அவுட் ஆகுதா, இல்லை க்யூரியஸாக அந்த ஒரு விஷயங்கள் வந்து என்ன சொல்ல வருமோ அது ப்ராப்பராக இருக்கா, டேக்கில் கரெக்ட் கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா. ஸோ இதெல்லாம் தான் நான் மேஜராக பார்ப்பேன். ஒரு படத்துக்கு வந்து எடிட்டருக்கும் டேரக்டருக்குமான அந்த பாண்ட் வந்து ரொம்பவே முக்கியம் இல்லையா? அது மாதிரி உங்கள் சினிமா ஜேர்னியில் இந்த டேரக்டர் படம் பண்ணார்னா நிச்சயமாக அந்த ஹார்ட் டிஸ்க் என் டேபிளுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய டேரக்டர் யார்? ஒன்ஸ் அகைன் ஆக்சுவலி என்னன்னா, நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸும் எல்லா படமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அறிவழகன் சாரோட வல்லினம், ஈரம் ட்ரெய்லர் பண்ணேன், வல்லினம் பண்ணேன். அப்புறம் நடுவில் 2 படம் மட்டும் பண்ண முடியல. இப்போ அடுத்தது எல்லாமே அவரோட நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. அப்புறம் வந்து கோகுல் சாரோட 2 படம் ஒர்க் பண்ணேன். இது நெல்சன் வெங்கடேஷ் ஒரு நாள் கூத்துக்கு அப்புறம்
அதுக்கப்புறம் 4 படம் அவரோட ஒர்க் பண்ணிட்டேன். இது நானே சொல்லி கண் வச்சிருக்கேன்னு தெரியல. மகாமுனி டேரக்டரோட அவரோட கண்டினியூஸா 2 படம் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஒரு தடவை உள்ள வந்துட்டாங்கன்னா எங்களோட டேரக்டர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து படம் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருப்பேன். சில சூழ்நிலையில ஒருவேளை பட்ஜெட் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை டைம் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை அர்ஜென்ட்டா பண்ணுன்ற இஷ்யூனால ஒரு சில படங்கள் தவறி போயிருக்க தவிர ஆட்டோமேட்டிக்கா அட்லீஸ்ட் எங்கிட்ட கதையை அட்லீஸ்ட் சொல்லுவாங்க, இல்லை கதையை காமிச்சிருவாங்க. இப்போ ராம் பிரகாஷ் ராயப்போட 2 படம் பண்ணேன், 3வது ஒரு படம் பண்ணாரு, அவரோட ஒர்க் பண்ண முடியல. ஆனால் அந்த கதையை ஃபுல்லாக டிஸ்கஷன் இருந்து எடிட்டிங் முடிச்சுட்டு எங்கிட்ட காமிச்சாரு, எங்கிட்ட ட்ரெய்லர் காமிச்சாரு, இதில் ஓகேவா என்ன ஒர்க் அவுட் பண்ணுறமா கரெக்ஷன். ஸோ அப்படி தான் ரேப்போட இன்னி வரை நானும் அவர் பேசுவேன். அவர் படங்கள் பண்ணனாலுமே நானும் அவர் ரேப்போட தான் ஒன்றா பேசிட்டு இருக்கோம். ஸோ கோகுல் சாருமே அதே மாதிரி தான். சிங்கப்பூர் சோழன் பண்ண முடியல, இது பண்ண முடியல, பட் இருந்தாலும் நானும் அவரும் இப்போ எலெக்ஷன் டைமில் கூட பயங்கரமாக நானும் அவரும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதாவது ட்ராவல் எங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கு எல்லா டேரக்டர்ஸோடையும். ஸோ நான் சொன்னதால கண் இல்லாமல். அண்ட் இப்போ நீங்க பாக்குற டைரக்டர்ஸ்ல யார் கூட வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்? கண்டிப்பா ஒரு வாட்டியாவது உங்களோட நான் ஒர்க் பண்ணிருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு இல்லை, டேரக்டர். நான் யங் டேரக்டர்ஸ் எல்லாத்தோடைங்க நான் நிறைய டெபியூட் டேரக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். டெபியூட் டேரக்டர்ஸ் ரொம்ப நீங்கள் சொன்னீங்களா ஒரு கேள்வி கேட்டீங்களா எப்படி நீங்கள் அப்டேட் ஆகிக்கிறீங்க. ஸோ டெபியூட் டேரக்டர்ஸ் வரும்போது இப்போ நான் உங்கள் டேரக்டர்ஸ்லாம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கோகுல்லேருந்து ஹரிவரன் சார்லேருந்து நெல்சன் இவங்களோட ஒர்க் பண்ணுறேன். இப்போ புதுசாக ஒரு டேரக்டர்ஸ் வரும்போது அவங்களோட இன்புட், அவங்க கதை சொல்கிற விஷயமே புதுசாக இருக்குது, எனக்கு அவங்களோட அப்ரோச் புதுசாக இருக்குது. இப்போ இருக்க யங் டேரக்டர்ஸோட ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ் ஐடியாஸாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்களோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலும் சரி இதுவும் சரி ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணுறாங்க ஃபிலிமை. முன்னெல்லாம் வந்து அதுக்கு ஒரு ப்ராசஸே வந்து பயங்கரமான ப்ராசஸாக இருந்தது. இப்போ அந்த ப்ராசஸ் அவ்வளோலாம் நீங்கள் இல்லை, இப்படி பண்ணால் போதும், இது பண்ணாலும் சினிமா வருங்க அப்படின்னு சொல்லி தராங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ப்ராசஸோட ட்ராவல் பண்ண நான் பயங்கர கியூரியஸாக இருக்கேன் இப்போ. அண்ட் சார், ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு பர்சனலாக நம்ம ஒரு ஃபேனாக இருப்போம். இவர் நடிக்கும் போது எனக்கு கட் பண்ணவே மனசு வராது, எல்லாத்தையும் வச்சிடலாம் என் தலைவந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்கும் சார். அந்த மாதிரி ஒரு ஆக்டர் ஆக்சுவலி நான் வந்து காஷ்மீரா பண்ணும்போது காட்சி சேர்றது அப்படிதான் இருந்ததுங்க. அவர் வந்து பின்னி இருப்பார் பெர்ஃபார்மன்ஸ்ல. அது எப்படின்னா சிங்கிள் டேக்ல போயிடலாமா, டேக்கே கட் பண்ண வேண்டாமேன்ற மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். அது பர்டிகுலர் இன்டர் பிளாக் சீன்லாம் வந்து பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. எல்லாருக்குமே அது ரொம்ப, பட் நம்ம அது மீறி அது ஒரு லேகா இருக்கக்கூடாது, போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக சில விஷயங்கள் நம்ம வந்து கட் பண்ணலாம். அதே மாதிரி விஜய் சேதுபதி ஜுங்கா பண்ணும்போது அவர் டைலாக் பேச ஆரம்பிச்சா லென்த்தா பிச்சு பெடல் எடுத்துருவாரு. பட் நம்ம வர எங்க கட் பண்றதே தெரியாது, இடம் கூட நான் கட் பண்றேன்ற மாதிரி இருக்கும். ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங். அது மீறி இப்போ ரீசனாக நான் பண்ண லாக்டவுன்ல வந்து அனுபமா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சீரியஸ் சீனை அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணி என்னால் கட்டே பண்ண முடியாது, தைரியமா வைக்கலாம். அது வந்து எந்த டைம்ல பண்ணவே முடியாது. அனுபமாவும் இது டிஎன்ஏல பண்ண இவங்களும் நிமிஷாவும் சரி, ஒரு டேக் 2 பேரும் அதர்வாவும் நிமிஷம் அழுவாங்க. இதுவரை நான் அழுவுற சீனாவே பயப்படுவேன் சார், அழுவுற சீன்லாம் வந்து தேட்டரில் நிற்காது சார் அப்படின்னு. பட் இவங்க 2 பேரும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்னால் அவங்க குழந்தைய விட்டுட்டு வரும்போது 2 பேரும் உட்காந்து எழுவாங்க. ஸோ அந்த ஷார்ட்ல என்னால் கட்டே பண்ண முடியாது. எவ்வளோ அழுதாங்க, எவ்வளோ எடுத்தாங்களோ அப்படியே வச்சேன், கான்ஃபிடண்டாக வச்சோம். இது எந்த டைம்லையும் இதை வந்து பிரச்சனை வராது, கான்ஃபிடண்டாக இருக்கலாம்னு சொல்லி அது கான்ஃபிடண்டாக இருந்தோம். தேட்டரில் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இவங்க 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் நான் பர்டிகுலர் இந்த ஹீரோன்னு தெரியாமல் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு 20+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு சொல்லுங்க, ஒரு எடிட்டருக்கு இருக்க வேண்டிய நல்ல குவாலிட்டிஸ் என்னென்ன? முதல் விஷயம் பொறுமை. பொறுமை, ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன்னா ஒரு படத்தை வந்து 40 தடவை 50 தடவை பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த 40 தடவை 50 தடவையுமே நம்ம புதுசாக ஒரு விஷயம் பார்க்க முடியும், புதுசாக ஒரு விஷயம் தோணும். இங்கே தப்பாக இருக்குது, இங்கே இடத்துல கை வாசியது, சின்ன சின்ன விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள்ல வந்து ஒவ்வொரு தடையும் தெரியும். ஸோ அதை ஒவ்வொரு தடையும் கரெக்ஷன் பண்ணி நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். அதுதான் முதல் பொறுமை. அதுதான் வந்து எடிட்டராக வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி நாலேஜ்ன்றது என்னன்னா, நம்ம வந்து எந்த ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி கதை சொல்ல போகிறோம், எவ்வளோ சொல்ல போகிறோம், அது எப்படி வந்து ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோரி நாலேஜ் இல்லாத எடிட்டர் வந்து ரொம்ப கஷ்டம். என்னதான் அவங்களோட ஸ்கிரிப்டில் ஒரு கதை ரெடி பண்ணியிருந்தாங்களோ, நம்ம சொல்ல வர கதையை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து இன்னைக்கு இருக்க, ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு நான் 2008 இருக்கும் பார்க்கும்போது அந்த லேக் இருக்கக்கூடாது, லேக் சாதாரண சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா 2 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ள ரீல்ஸ் பார்த்து பழகி இருக்கோம் நம்ம. இப்போ ரொம்ப ஈஸியாக மூடு மாறிட்டே இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. ஒரு காமெடியாக ரீல்ஸ் பார்க்குறாங்க, சீரியஸான ரீல்ஸ் பார்க்குறாங்க, எமோஷன் இப்படி மாறிட்டே இருக்கு. அவங்க மூடு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆடியன்ஸோட ஸ்பீடு மென்டாலிட்டியோ தேட்டரில் அதே மாதிரி தான். நம்ம கொஞ்சம் போர் வச்சா கூட எடுத்து மொபைல் நோட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அப்படி இருக்கிற இடத்துல நம்மளோட ஒர்க் எப்படி இருக்கணும்னா, அந்த ஸ்பாட்ல அந்த இடத்துல அவங்க பெர்ஃபார்மன்ஸாக இருக்கா பிடிச்சி அதை கொண்டு வந்து ஆடியன்ஸ் உட்கார வைக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து அந்த ஸ்டோரியை வந்து ரொம்ப உள்வாங்கி அதை நம்ம இதை இங்கே பிரச்சனை இருக்குது இந்த கதையில் அப்படி ஓப்பனாக சொல்லி நியாயமான கருத்தை சொல்லணும்.
எனக்கு பிடிக்கல இது நான் பண்ணுன்றது இல்லாமல் ஏன் பிடிக்கல ஏன் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்ற விஷயத்த நியாயம். ஸோ அப்போ அந்த ஸ்டோரி நாலேஜ் வேணும். கதை படிக்கும் போதே தெரிஞ்சிடும் சார் இது என்ன இது இந்த போர்ஷன் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை தைரியம் முன்னே வந்து படம் கிடைச்சா போதும் ஓகேன்னு சொல்லிட்டு போனால் அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ அப்படின்னா நிறைய எடிட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய டிரெக்டர்ஸ், கம்மி டிரெக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் கம்மி. இப்போ என்கிட்ட ஒரு கதையை நான் பிடிக்கலன்னு சொன்னால் அடுத்த எடிட்டர்ஸ் கிட்ட போயிடுவாங்க அவங்க. கண்டிப்பா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா ஓகே சூப்பராக இருக்கு சார், சூப்பராக இருக்கு, வெறும் சூப்பராக இருக்குன்னு சொல்லியே படங்கள் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு இல்லையா. இல்லை இது தப்பாக இருக்குது, இது நல்லா இல்லை, இது பிரச்சனை, இது நல்லா இருக்கு, இப்படி நம்ம ஏன் நல்லா இருக்கு ஏன் நல்லா இல்லைன்னு சொல்ல தெரியணும். ஸோ அப்போ அந்த ஸ்டோரேஜ் நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் படத்துக்கும் நல்லது நமக்கும் நல்லது. ஸோ இதுதான் வந்து நான் வந்து இன்னைக்கு வர எடிட்டர்ஸ்க்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். சூப்பர். அண்ட் முதல் பாலே 6 அப்படின்ற மாதிரி முதல் படமே வந்து நேஷனல் அவார்ட். அடுத்தது இப்போ ஆஸ்கர் அவார்டு வாங்க போறீங்க. இல்லை அதுக்கான நேரம்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம அந்த படங்கள் பண்ணணும். இந்தியாவிலேருந்து ஒரு படங்கள் அங்கே ரீச் ஆகிருக்குன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அது பண்ணணும். நம்ம ஓடிட்டே இருப்போம். இதுவரை ஒரு நேஷனல் அவார்டு இல்லாமல் 8 இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இதுவரை அதெல்லாம் வந்து எதிர்பார்த்து நான் பண்ணல. ஸோ அது ஒரு படங்கள் பண்ணி முடிச்சு இங்கே ரெக்கக்னிஷன் கிடைக்கலாம்ல, இன்டர்நேஷனல் லெவலில் ரெக்கக்னிஷன் கிடைச்ச படங்கள் நிறைய இருக்கு எனக்கு. ஸோ அது வரையில கடவுளுக்கு நன்றி. இனிமேல் தான் நான் போயிட்டே இருப்பேன். அது ஆஸ்காராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வாங்கிக்கலாம். நிச்சயமா. அண்ட் 2026 வேற என்னென்ன அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் உங்ககிட்ட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஆக்சுவலி என்ன இப்போ 26 வந்து இப்போ நான் ஒரு 4 படம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தெலுங்கு படம் உள்பட ஒரு 4 படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 2 படம் கமிட். அது எல்லாமே வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பப்ளிசிட்டி பண்ண முடியாது, சொல்ல முடியாதுனால. அண்ட் மோரோவே இப்போ அடுத்த ஜேர்னியாக வந்து ஆல்மோஸ்ட் இப்போ 50 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன். 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடிட்டிங்கில் 5 வருஷம் சேர்த்தா 25 இயர்ஸ் அசிஸ்டன்ட் ஒரு 5 வருஷம் இருந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து புதுசாக என்ன பண்ணணும்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பை காட்ஸ் கிரேஸ் அது நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அது இதான் முதல் முறையாக ஜெயா டிவியில் தான் சொல்கிறேன். ஸோ ஒரு முயற்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நல்லா இதே ஜெயா டிவியில் வந்து திருப்பி அது ப்ரொடியூசராக வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். நிச்சயமா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஏன் ஒரு ஆக்டரா டிரெக்டரா ஒரு ப்ரொடியூசர் ஆனதுக்கு அப்புறம் என்ன அதுக்கு அதுக்கு மேல போயிடலாம். நம்ம எதுக்கு நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டோம்னா அப்போ ஆக்டர் தான், அப்புறம் அரசியல் தான். ஆல்ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப யதார்த்தமாக உங்களோட சினிமா ஜர்னி ரொம்ப அழகாக ஷேர் பண்ணீங்க. நிச்சயமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் ஆகி அந்த படம் சக்ஸஸாக சூப்பர் டூப்பர் ஆகி இதே ஜெயா டிவியில் நம்ம மறுபடியும் இன்டர்வியூ பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ சார். தேங்க்யூ.